அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் இல்லம் தேடி வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய விதி மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகை கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் ஒரு நல்ல செய்தியால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சனி ராசியில் ஆட்சி, அஷ்டமாதிபதி மற்றும் 5க்குரிய புதன் ராசியில் வக்ரம் பெற்று ராசிநாதனோடு இணைந்திருக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றிருப்பதால எதிர்பாராத நற்பலன்கள் கிடைக்க இருக்குது. வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்க இருக்குதுங்க. இந்த செலவுகள் என்பது சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த செலவுகளுக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. செலவுக்கு ஏற்றாற்போல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் கிடைத்து கொண்டே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல கடன்கள் ஒரு பகுதியை அடைத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய முதலீடுகளை இப்போதைக்கு தவிர்த்து கொள்வது நல்லது. அப்படியே முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டாக வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பெரும்பாலான கிரகநிலைகள் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே பலம் குறைந்து இருப்பதால் புதிய முயற்சிகளை கைவிடுவது நல்லது என்பதையே கிரகநிலைகள் அறிவுறுத்துது. குறிப்பா குரு பகவான் உங்களுடைய தொழில் ராசியை பார்ப்பதால் பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கிதாங்க இருக்கும். இருந்தாலும் தேவையில்லாமல் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால குடும்பத்திலும் சரி, அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்திலும் ஏதாவது ஒரு இன்னல்களை வேறு யார் மூலமாவது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. மேலதிகாரிகளிடமிருந்து எந்த ஒரு அதிகாரமும் கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய கையில தாங்க இருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிரமம், ஒரு சில சிரமங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வேலை அமையுங்க. அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த ஒரு வேலையை அடிப்படையாக வைத்து கூடிய விரைவில் வேறொரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதேபோல் உடல் உபாதைகள், அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. செலவுகள்லையும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். அவசிய செலவு என்று நினைத்து செய்து அது அனாவசிய செலவாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. கவனம் மிக மிக நல்லதுங்க. தேவையற்ற வழியில் பொருள் செலவாகும், பொருள் தொல்லையும் வாய்ப்பும் இருப்பதால கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளின் படி இந்த 2 வாரங்கள் முழுவதுமே வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் நிலை கொண்டிருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சலும் விரயமும் நிம்மதி குறைவும் ஏற்படக்கூடும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே
அதே போல இக்காலகட்டங்கள்ல வெளியூருக்கு சென்று வர வேண்டிய அவசியம் உண்டுங்க. கற்பனையான அச்சம் மன நிம்மதியை பாதிக்கும். கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க. திருமண முயற்சிகளுக்கு தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது ஏழரை சனி காலத்தில் ஜென்ம சனி காலம் நடக்குதுங்க உங்களுக்கு. அதனால் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால இந்த காலகட்டங்க சிரமங்கள் சற்று குறைவாகவே இருக்குங்க. வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகள் மனதிற்கு வேதனை அளிக்கும். உங்களால் நன்மை பெற்றவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்ள நேரிடுங்க. அதனால் கவனம் மிக மிக நல்லதுங்க. சக ஊழியர்களுக்கு பண உதவி செய்தால் அந்த பணம் திரும்பி வராது. அப்படியே பணம் உதவி நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த பணத்தை எதிர்பாராமல் செய்வதே நல்லது. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கவலை அளிக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது கடினம் தாங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமானாலும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரங்களில் மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தற்போது குடும்ப சனி நடந்து கொண்டிருப்பதால நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது நல்லது. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. குறிப்பா பிற மாணவ மாணவியருடன் வாக்குவாதம் செய்வது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க, தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை இந்த 14ஆம் தேதி முடிவதற்குள் வயல் பணிகள்ல சற்று கடுமையாக இருக்குங்க. குறிப்பா இரவு நேரங்களில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சனி பகவான் மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களும் இரவு நேரங்களில் சக்தியை அதிகங்க. அதனால் வயல் பணிகளில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம சனி காலத்தில் உங்களுடைய உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரையில் கடின உழைப்பையும் தேவையற்ற கற்பனையான கவலைகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல பகல் உணவு மட்டும் அருந்தி இரவில் உபவாசம் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது.